வாசல்ல வச்சு ஏதோ சண்டை, ரவுடிகள்லாம் ஏதோ சண்டை போட்டு உன் கையில காயம் பட்டுச்சுன்னு என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களாச்சே, மனசு கேட்காம தான் ஓடி வந்தேம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். கையில லேசா வெட்டுப்பட்டிருக்கு, பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ண வர சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க தெரியுமா நீ? வயலன்ஸ பார்த்தா பொதுவா பெண்கள் பயந்து தான் போவாங்க. நீ என்னடானா you just எல்லாம் திமிருமா? திமிரு. ஒருத்தர் கத்தை எடுத்து குத்த வரானா என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு சத்தம் போட்டு அலர்ட் பண்ணிருக்கணும், இல்ல அவனை புடிச்சு அப்படி கீழே தள்ளிருக்கணும். கட்டையோ கம்பியோ கையில கிடைக்கிறத வச்சு அவனை அடிச்சிருக்கணும். அதை விட்டு கத்திய கையால புடிச்சு தடுக்கிற பேர்ல வீர சாகசம் பண்றான். இதையெல்லாம் என்ன மேடம் சொல்றது? அறிவுல உனக்கு படிச்சவளா நீ? ஹலோ, நான் மட்டும் தடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். கத்தி அப்படியே உன் வயிற்றுல சொருகி குடல எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருப்பான் தெரியுமா? உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நன்றி கூட இல்லாம இப்படி பேசிட்டு இருக்க. ஆமாமா, அவன் வந்து அட்டாக் பண்ணும்போது நான் சாப்பிட்டு இருப்பேன் பாரு. அத்தனை பேரு சமாளிச்ச எனக்கு அவன் ஒருத்தரை சமாளிக்க தெரியாதா? வந்துட்டா சொல்றதுக்கு பெரிய இவனா. ஓகே ஓகே ஓகே, இது ஹாஸ்பிடல் பா. குவைட். சாரி மேடம். உங்க 2 பேரையும் பார்த்தா சிரிப்பு தான் வருது எனக்கு. ஏன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு கோபம். இந்த கோபத்துக்குள்ள 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருக்கிற ஒரு கேரிங் தெரியுது, ஒரு அஃபெக்ஷன் தெரியுது. உங்களுக்குள்ள உரிமையோட போட்டுக்கிற அந்த சண்டையும் கோவத்தையும் பார்க்கும்போது ஐ திங்க் நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன்.